السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأمر أهلك بالصلاة واصطبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والعاقبة للتقوى صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவக்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தோஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சான்றுகளை வலுவாதி பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், உலக மூமின்கள், குறிப்பாக அல்லாஹுடைய நல்லருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்னும் நிலவட்டுமாக. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமைய சோதரர்களே, சென்ற வாரத்திலே கோமா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த குடும்பவியல் என்ற தலைப்பிலே மனவாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காண்பித்த சில வழிமுறைகளை நாம் அறிந்திருக்கின்றோம். அதனுடைய தொடரிலே சில செய்திகள் உங்களுக்கு அடுத்த வாரத்திலே சொல்வதாக நான் சொல்லியிருந்தேன். அதை பற்றிய சில செய்திகளைத்தான் உங்களுக்கு நான் இப்போது கூற இருக்கின்றேன். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த மன வாழ்க்கை என்ற தலைப்பிலே உங்களுக்கு சில செய்திகள் சொல்லப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, நிக்காஹ் என்ற இல்லற வாழ்க்கை என்பது அறிஞர் பெருமக்கள் எழுதுகின்றார்கள், அது சாதாரணமானது அல்ல. அது குதிரத்தை இலாஹியா, அல்லாஹுடைய வல்லமையை இந்த உலகத்துக்கு பறைசாற்றக்கூடிய ஒரு செய்தி என்பதாக எழுதுகிறார்கள். ஏனெனில் அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே சூரத்து ரூமினுடைய 21வது வசனத்திலே கூறுகிறான், வமின் ஆயாத்திஹி, அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. அல்லாஹு தஆலா சில அத்தாட்சிகளை அல்லாஹு தஆலா கூறுகிறான். வானம் பூமியை படைத்தது, மனிதனை படைத்தது, இது போன்று அல்லாஹுடைய வல்லமைகளை கூறுகிற நேரத்திலே நீங்கள் பாருங்கள், அதுக்காகத்தான் உங்களுக்கு ஆயத்துடைய நம்பர் எல்லாம் சொல்லப்படுகிறது. சூரத்து ரூம் என்ற 30வது சூராவினுடைய 21வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், ஒமின் ஆயாத்தி, அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்று, அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்து உங்களுடைய மனைவிகளை படைத்தது அல்லாஹுடைய வல்லமையில் ஒன்று, அல்லாஹுடைய குதிரத்தில், அல்லாஹுடைய ஆற்றலில் ஒன்று. ஏன் படைத்தான்? லிதஸ்குனு இலைஹா, அவள் மூலமாக நீங்கள் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா படைத்தான் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறார். எனவேதான் அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், திருமணம் என்பது குதிரத்தை இலாஹியா, அது அல்லாஹுடைய வல்லமையை பறைசாற்றக்கூடியது. இரண்டாவது எழுதுகிறார்கள், சுன்னத்தே நபவியா,
எல்லா நபிமார்களுடைய சுன்னத்தாக வழிமுறையாக இருக்கின்றது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அர்பஉ மின் சுனனில் அன்பியா வல் முர்சலீன். 4 விஷயங்கள் எல்லா நபிமார்களுடைய சுன்னத்தாக இருக்கின்றது. எல்லா நபிமார்களும் நிக்காஹ் செய்தார்கள், எல்லா நபிமார்களும் இறை இல்லங்கள் கட்டினார்கள், எல்லா நபிமார்களும் ஹஜ் செய்தார்கள், எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்தார்கள், எல்லா நபிமார்களும் இறை இல்லங்கள் கட்டினார்கள். சில ஹதீஸிலே ஒரு வார்த்தை முன்ன பின்ன வருகிறது ஒரு செய்தி என்பதிலே. ஆனால் நிக்காஹ் எல்லா நபிமாரும் செய்தார் என்பதாக ஹதீஸிலே வருகிறது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். எனவேதான் அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், அது சுன்னத்தே நபவியா, எல்லா நபிமாருடைய சுன்னத்தாக இருக்கின்றது. மூன்றாவதாக எழுதுகிறார்கள், அது ஆதத்தே பஷரியா, மனிதனுடைய வளமையாக இருக்கிறது என்பதாக எழுதுகிறார்கள். எல்லா மனிதர்களும் நிக்காஹ் செய்கிறாங்க இல்லையா? மனிதனை தவிர எந்த உயிரினும் நிக்காஹ் செய்வது இல்லை. எனவே எழுதுகிறார்கள், ஆதத்தே பஷரியா, அது சாதாரணமானது அல்ல. எல்லா மனிதர்களும் இந்த உலகம் படைக்கப்பட்ட காலம் முதல் உலகம் அழிக்கப்படுகின்ற காலம் வரை எல்லா மனிதர்களுடைய வளமையிலே இருக்கக்கூடியது. அதனால நிக்காஹ் என்பது ஒரு சாதாரணமானது அல்ல. இந்த நிக்காஹ் என்பது குதிரத்தை இலாஹியார் அல்லாஹ்வுடைய ஆற்றல், சுன்னத்தை நபவியா நபிமாருடைய வழிமுறை, ஆதத்தே பஷரியா மனிதருடைய வளமை. இது ஒரு செய்தி. இரண்டாவதாக மனிதனுக்கு தேவையான சுக்கூன் என்ற அமைதி அல்லாஹ் தஆலா 5 விஷயத்திலே வைத்திருக்கிறார். இது ஒரு நீண்ட நெடிய தலைப்பு. ஒரு தலைப்பு உங்களுக்கு காலம்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா அடுத்த தலைப்புல பேச முடியாது. சுருக்கமாக நான் சொல்லிக்கொண்டே வருகின்றேன். மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான தேவை சுக்கூன் என்ற அமைதி. உலகத்திலே எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் அவனால் வாழ முடியும். ஆனால் மன அமைதி இல்லாமல் அவனால் வாழ முடியுமா? அவனால் சாப்பிட முடியாது, உருப்படியா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. எனவே வாழ்க்கையிலே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் சுக்கூன் என்ற அமைதி. அந்த அமைதி அல்லாஹ் தஆலா 5 விஷயத்திலே வைத்திருக்கிறார். மனிதர்கள் நினைப்பது மாதிரி பணபலத்திலேயோ பதவியிலேயோ அல்லது ஆள்பலத்திலேயோ அதிலெல்லாம் அல்லாஹ் தஆலா வைக்கவில்லை. சுக்கூன் என்ற மன அமைதி அல்லாஹ் தஆலா 5 விஷயத்திலே வைத்திருக்கிறார். நான் முதலிலே சொன்ன சூரத் ரூமினுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், திருமணத்தை பற்றி கூறுகிற நேரத்தில் தஸ்குனு இலைஹா, உங்களுடைய மனைவியை உங்களிடமிருந்து நான் படைத்ததற்கு காரணம் அவளின் மூலமாக நீங்கள் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா கூறுகிறார். மன வாழ்க்கையிலே மன நிம்மதி இருக்கின்றது. அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலே மன நிம்மதி இருக்கிறது. அல்லாஹ் சொல்வார், அல்லாஹ் விதிக்கிறாய் தத்தமைனல் குலூப், அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலே மன அமைதி இருக்கிறது. குர்ஆன் ஓதுவதிலே மன அமைதி இருக்கிறது. அல்லாஹ் சொல்வான், ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, குர்ஆன் ஓதுவதன் மூலமாக அவர்கள் மன மகிழ்ச்சி அடையட்டும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இல்லத்திலே வீட்டிலே மன அமைதி இருக்கிறது. அல்லாஹ் சொல்வான், அல்லாஹு ஜஅலக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா, உங்களுடைய வீட்டிலே மன அமைதி இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றார். தொழுகையிலே மன அமைதி இருக்கிறதா? ஹஸபஹு அம்ருல் பாதிர் இலா ஸலாத், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே ஏதாவது நெருக்கடிகள் ஏற்பட்டால் அவர்கள் தொழுகையின் பக்கம் விரைவார்கள். பிலாலை பார்த்து சொல்வார், அரிஹூ பிஸ்ஸலா, தொழுகைக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள், அழையுங்கள் என்பதாக. ராகத் என்றாலே அமைதி, சந்தோஷம். ராகத்தை பெருமானா சொல்வாங்க, தொழுகைக்கு பாங்கு சொல்கள் என்று சொல்வதற்கு பதிலாக சொல்வார், அரிஹூ பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு என்ன செய்யுங்கள், மக்களுக்கு அந்த நிம்மதியின் பக்கமாக அழையுங்கள், ராகத்தின் பக்கமாக அழையுங்கள் என்பதாக சொல்வார்கள். ஆக மனிதனுடைய வாழ்க்கையில மன நிம்மதி என்பது இருக்கிறது. எதிலே இருக்கிறது? 5 விஷயத்திலே இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய மனைவியோடு இந்த 3 காரியத்தையும் செய்தால் 5 விஷயம் வீட்டிலே வந்துவிடும். அவர் ஒரு வீட்டில் இருக்காரு, அது சொந்த வீடோ வாடகை வீடோ தேவையில்லை. அவர் ஒரு வீட்டிலே இருக்கின்றார், தன்னுடைய மனைவியோடு வாழுகின்றார். அவர்களது கணவன் மனைவி 2 பேருமே திக்ர் செய்கிறார்கள், குர்ஆன் ஓதுகிறார்கள், தொழுகிறார்கள் என்று சொன்னால் அந்த வீடுதான் இந்த உலகத்தில் பரக்கத்தான வீடு, பாக்கியமான வீடு. அனுபவத்தை உணரலாம். பெரிய அளவுல வாழணுங்கிற தேவையில்லை, சந்தோஷமாக வாழ்வார்கள், சீரும் சிறப்பாக வாழ்வார்கள். ஆக திருமணம் என்பது சாதாரணமான அல்ல, மனிதனுடைய வாழ்க்கையில மன அமைதியை பெற்று தரக்கூடியது. 3வது ஒரு செய்தியை கூறுகிறேன். திருமணம் என்பது சாதாரணமானது அல்ல. அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே ஆரம்பித்த 2 வணக்கங்களிலே ஒன்று. சொர்க்கத்திலே ஆரம்பித்த 2 வணக்கங்கள்
இந்த பூமியிலே நடக்கின்றது மறுமை நாளையிலே இந்த தொடரும் என்பதாக அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள். ஒன்று சலாம் சொல்லுதல். சலாம் சொல்லல் என்ற வளமை சொர்க்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்ததற்கு பிறகு அல்லாஹு தஆலா சொன்னார், மலக்குகள் அமர்ந்திருக்கிற அந்த சபைக்கு சென்று அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சொல்லுங்கள் என்பதாக அவர் சொன்னார்கள். மலக்குமார் அலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு சொன்னார்கள். அல்லாஹு தஆலா சொன்னார், ஹாதிஹி தஹியத்துன் மின்க வ மின் துர்ரிய்யத்திக, இது உனக்கும் உடைய குழந்தைகளுக்கும் சந்ததிகளுக்கும் காணிக்கை சொல்லக்கூடிய வழிமுறை என்று அல்லாஹு தஆலா சொன்னார். சலாம் சொல்லுதல் என்பது சொர்க்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வணக்கம். அது இந்த உலகத்திலே தொடர்கின்றது, மறுமை நாளையிலே அது தொடரும். ஏன் என்று சொன்னால், சொர்க்கவாதிகள் ஒருவருக்கு ஒருவர் சந்திக்க நேரத்திலே சலாம் சொல்வார். அல்லாஹ் சொல்வார், இல்லா கீரன் சலாமன் சலாமா, சொர்க்கவாதிகள் தங்களுக்கு மத்தியிலே சலாமை பரிமாறிக் கொள்வார் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். சலாம் சொல்லுதல் என்பது சொர்க்கத்திலே ஆரம்பிக்கப்பட்டு இந்த உலகத்திலே தொடர்ந்து மறுமையிலே தொடரக்கூடிய ஒரு வணக்கம். அது நிக்காஹ் என்பதும் அப்படித்தான். நிக்காஹ் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் ஆரம்பித்து வைத்தான். அதனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹு தஆலா நிக்காஹ் செய்து வைத்தான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிற ஹதீஸ் தஃப்ஸீர் ரூஹுல் பயானிலே பதிவு செய்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை கூறுகிற நேரத்தில் கூறுகிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை என்ன செய்கிறார்கள், உறங்கி எழுகிறார்கள். அதுக்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா வகையான பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தாலும் கூட அவருடைய முகத்திலே ஒரு வகஷா, ஒரு வெறிச்சி இருந்தது, ஒரு விரக்தி இருந்தது. ஒரு நாள் அவர் உறங்கி எழுகிறார். பக்கத்திலே ஒரு பெண் கேட்டார், அன்தினியா அனல் மர்ஆ, நான் பெண் என்பதாக சொன்னார்கள். லிம குலிக்தி, எதற்காக நீ படைக்கப்பட்டாய்? அவர் சொன்னார்கள், நீங்கள் என் மூலம் அமைதி பெறுவதற்காக, நான் உங்கள் மூலம் அமைதி பெறுவதற்காக. அந்த இருவருக்கும் அந்த நிக்காக எல்லாம் சொர்க்கத்திலே நடத்தி வைத்தான். இந்த உலகத்திலே நிக்காக இந்த வைபவம் இந்த உலகத்திலே தொடர்கிறது. மறுமை நாளையிலேயும் இந்த மன வாழ்க்கை தொடரும். அல்லாஹ் தன் திருமலை சொல்வார், உதுகுல் ஜன்னah அன்தும் வ அஸ்வாஜும் துஹபரூன். சூரத்து ஸுஹ்ருஃப் என்ற 43வது சூராவுடைய 7வது வசனம். அல்லாஹ் சொல்வான், அந்த மணமக்கள் இந்த உலகத்திலே பிரியாமல் மனமகிழ்ச்சியோடு வாழ்ந்தார் என்று சொன்னால், அல்லாஹ்வை மறந்து விடாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா மறுமையிலே சொல்வான், நீங்களுடைய வாழ்க்கை துறையோடு மன மகிழ்ச்சியோடு சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வார். இந்த மன வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலே கணவன் மனைவியில் நேசமாக வாழ்ந்து, அதே நேரத்தில் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை வாழ்க்கையை பின்பற்றி நடந்து, அல்லாஹுடைய வார்த்தையை ரசூலுடைய வாழ்க்கையை அவர்கள் பின்பற்றி நடந்து விட்டால் அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை வழங்குவானாக. அல்லாஹு தஆலா என்ன செய்வார், அந்த மன வாழ்க்கை அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே தொடர வைக்கிறார். மரணம் என்பது இந்த உலகத்திலே நம்முடைய உடலைத்தான் பிரிக்கிறது, மனதை பிரிப்பது இல்லை. நேசமாக வாழ்ந்தவர்கள் யாரும் மறந்து வாழ்வது இல்லை. நேசமற்றவர் இந்த உலகத்திலே பேருக்கு வாழ்கிறார், அதை பற்றி நம்ம கவலைப்படுகிற தேவையும் இல்லை. வரலாற்றை உறவு செய்தி எழுதுவார்கள். அன்னை ஆயிஷா நாயகிக்கும் ஃபாத்திமா நாயகிக்கும் நடந்த ஒரு வரலாறு எழுதுவார்கள். ஃபாத்திமா நாயகி ஒரு தடவை ஆயிஷா நாயகியை பார்த்து சொன்னாங்க, மறுமை நாளையிலே உங்களை விட எனக்குத்தான் சிறப்பு அதிகம். ஏனென்று சொன்னால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னக்கும் துதௌன யௌமல் கியாமா பி அஸ்மாஇக்கும் வ அஸ்மாஇ ஆபாயிக்கும். மறுமை நாளையிலே நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய பெயரோடும் உங்களுடைய தந்தையுடைய பெயரோடும் சேர்த்து அழைக்கப்படுவீர்கள் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே மறுமை நாளையிலே அல்லாஹு தஆலா உங்களை எப்படி அழைப்பான்? அபூபக்கருடைய மகள் ஆயிஷாவே என்று அழைப்பான். என்னை அல்லாஹ் எப்படி அழைப்பான்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளான ஃபாத்திமாவே என்று அழைப்பான். உம்முடைய தந்தையை விட என்னுடைய தந்தை சிறந்தவர் அல்லவா? அதனால மறுமையிலே உம்மை விட உங்களை விட எனக்குத்தான் சிறப்பு என்பதாக அறிவாற்றல் படைத்த ஆயிஷா நாயகி அவர்கள் எவ்வளவு பெரிய அறிவாற்றல் படைத்தவர்கள். பெருமானா சொல்வாங்க, ஹுது ஸனஸை தீன் மின் ஹாதிஹி ஹுமைரா, இந்த மார்க்கத்தின் ஞானத்திலே 3 2 பகுதி ஞானம் இந்த பெண்ணிடம் இருக்கிறது, எடுத்துக்கொள்ளுவதாக பெருமானா சொல்வாங்க. மொத்த ஞானத்திலே 3 2 பகுதியை உள்ளடக்கியவர்கள் ஆயிஷா நாயகி. அவ்வளவு அறிவாற்றல் படைச்சவங்க. ஆனா நமக்கு அந்த பேரை சொன்னாவே யோசிக்கிறாங்க, என்ன அஜத்து பேர் வைக்கலாம், ஆயிஷா வைங்க, என்ன அஜத்து இதை போய் சொல்லிய நல்ல பேரா சொல்லுங்க அஜத்து. நம்ம இவங்களுக்கு பேரு பார்த்தே நம்ம ஓஞ்சு போயிட்டோம். நம்ம ஒரு 10 பேரை கொடுத்து அவங்க ஒரு 4-5 பேரை அனுப்பி வச்சு, இதெல்லாம் அரபி வார்த்தையே இல்லை, பார்சி தெரிஞ்சவர் அசரஜித்தா இருக்காரு, அவருக்கு பேருக்கு அர்த்தம் கேட்டா டென்ஷன் ஆயிடாரு.
என்ன வேணாலும் சொல்லுவார், பேருக்கு மட்டும் அர்த்தம் கேட்ட டென்ஷன் ஆயிடுவார். அதுல இவங்களுக்கு நீங்க பதில் சொல்றதா அதுல தப்பும் பாருங்க. எவ்வளவு அற்புதமான அறிவாற்றல் படைத்தவர்கள் ஆயிஷா நாயகி அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். சொன்னார், மகளே, அழைக்கப்படுகிற நேரத்தில் வேண்டுமானால் உனக்கு சிறப்பு இருக்கலாம், சொர்க்கத்துக்கு உள்ளே செல்கிற நேரத்திலே உன்னை விட நான் சிறந்தவள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா மறுமை நாளையில் இந்த வசனத்தை சொல்வார். உதுகுல் ஜன்னா அன்து அஸ்வாஜுக்கும் துஹபரும், நீங்களுடைய வாழ்க்கை துணையோடு நுழைகிறவாக அல்லாஹ் கூறுகிற நேரத்திலே நீங்கள் அலியோடு செல்வீர்கள், நான் பெருமானாரோடு செல்வேன். உம்முடைய கணவரை விட என்னுடைய கணவர் சிறந்த வரலாய்வாக கூறுகிற நேரத்தில் ஃபாத்திமா நாயகி சொல்வார்கள், விளையாட்டுக்கு சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் என்பதாக ஆயிஷா நாயகி சொல்வார். உண்மையை சொல்லி விலகிக் கொள்வாக சொல்வார்கள். எதற்கு சொல்லுவார் என்று சொன்னால், மன வாழ்க்கையினுடைய ஆழத்தை அர்த்தத்தை விளங்க வேண்டும். ஏதோ அந்த நேரத்துல வந்துகிட்டு அந்த நேரத்துல ஒரு வாலிபத்தினுடைய தேடல் நிக்கா செஞ்சோம், ஏதோ நமக்கு வீட்டு வேலைக்கு ஒருத்தி வந்திருக்காங்கிற மாதிரி மக்களுடைய மனநிலை ஆகி போடுது. பெண்களுக்கும் அப்படித்தான் ஆகி போடுது. கொஞ்ச நாள் ஆனாவே அவர்களுக்கு மத்தியிலே புளித்து போய் விடுகிறது, சலித்து போய் விடுகிறது. நிக்காஹுடைய அந்தஸ்தை விளங்க வேண்டும். அவர் இந்த உலகத்திலே வாழும் வாழ்க்கை அர்த்தமுடையதாக இருக்க எப்படிப்பட்ட இறுக்கம் இணக்கம் இருக்க வேண்டும் தெரியுமா? நாம் சொர்க்கத்திலேயும் கரம் பற்றி செல்லவோம் என்ற உறுதியான எண்ணத்தோடு வாழ வேண்டும். இன்னொரு செய்தியை உங்களுக்கு சொல்லட்டுமா? திருமணத்தை பற்றி இந்த உலகத்தினுடைய மதங்கள், இந்த உலகத்தினுடைய அறிஞருடைய சிந்தனை எல்லாம் அவருடைய சிந்தனை வேறு. தன்னுடைய உடல் தேவையை பூர்த்தி செய்வதற்காக, தன்னுடைய வீட்டினுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக என்பதாக யோசிக்கிறார்கள். திருமணத்தை இஸ்லாம் மட்டும்தான் இபாதத்து வணக்கம் என்பதாக கூறுகின்றது. மற்றவங்களும் என்ன கேட்பாங்க, ஏதோ நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி நம்ம வீட்டுல என்ன செய்யணும், துணியை துவைக்க, நம்ம என்ன செய்யணும், சமைச்சு போடணும், இதெல்லாம் சொல்ல போனால் பெண்களுக்கு கடமையே கிடையாது. அவர் அன்பின் அடிப்படையிலே செய்கிறார்கள், அதுதான் நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லல. அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் எந்த கணவனும் நிர்பந்தப்படுத்த முடியாது. பெண்களுக்கு இஸ்லாம் அவ்வளவு பெரிய உரிமையை கொடுத்திருக்கிறது. எந்த கணவனுக்கு ட்ரெஸ் துவைச்சு போடணும், சோறாக்கி போடணும், பிள்ளையை வளர்க்கணுங்கிறதா பெண்ணுக்கு கடமையே அல்ல, மனைவிக்கு கடமையே அல்ல. அவனை மகிழ்ச்சிப்படுத்துவது மட்டும்தான் கடமை, அந்த மகருக்கு பகரமாக. ஆனால் பெண்கள் அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்கிறார். ஆனால் ஆண்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு கருவியாக அவர் நினைக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் தான் அதை ஒரு இபாதத் என்பதாக கூறுகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய மனைவியின் வாயிலே ஒரு கவள உணவை ஊட்டுவது கூட தர்மம் என்பதாக பெருமானார் சொன்னாங்க. உன்னுடைய மனைவியின் வாயிலே ஒரு கவள உணவை ஊட்டுவது தர்மமாக சொன்னார்கள். பெருமானார் இரண்டு தத்துவத்தை கொள்கிறார்கள். ஒன்று, தர்மத்தின் நன்மை கிடைக்கிறது. இரண்டாவதாக, அன்பு என்பது காலமெல்லாம் இருக்க வேண்டும். திருமணம் பண்ணோன்னு முதல் பந்தியில மாத்தி மாத்தி ஊட்டி விடுறதோட சரி. அதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் எந்த காலத்துல ஊட்டி விடுறது, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறதே பெரிய விஷயமாகி போனது. பெருமானார் சொல்வார், உன்னுடைய மனைவியின் வாயிலே உடலை ஊட்டி விடு தர்மம் என்பதாக சொன்னார்கள். தர்மம் செய்வதற்கு எப்படி நாம் சலிப்பதில்லையோ, உணவை ஊட்டி விடுவதற்கு நாம் சலிக்க வேண்டிய தேவை அல்ல. நாம் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்தால்தான் நம்முடைய பிள்ளைகள் முன்மாதிரியாக வாழ்வார்கள். சொல்லுவாங்க, பெருமானார் சொல்லுவாங்க, ஹைருன் நஃபக்கத்தி நஃபக்கத்துல் அஹ்லிஹி, இந்த உலகத்திலே சிறந்த தர்மம் இது தெரியுமா? தன்னுடைய மனைவி மக்களுக்காக செய்கின்ற தர்மம், செலவு தர்மம் என்பதாக பெருமானார் சொல்லுவாங்க. இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதை கூட இபாதத்திற்காக பெருமானார் சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, இது என்னுடைய உடல் ரீதியான தேவையை பூர்த்தி செய்வது இல்லையா, இப்ப இது எப்படி இபாதத்தாக ஆகும் என்பதாக பெருமானார் அடுத்த கேள்வியை கேட்டார்கள். அந்த தேவையை நீ ஹராமாக மாற்றம் தடுத்த வழியிலே நீ அதை பயன்படுத்தினால் அதை தீர்த்துக் கொண்டால் பாவம் எழுதப்படும் இல்லை என்பதாக கேட்பார்கள். ஆம் என்பதாக சொல்ல பெருமானார் சொல்வாங்க, அந்த இன்பத்தை கூட நீ ஹலாலாக அனுபவிக்கிற நேரத்திலே அதுவும் இபாதத்தாக பதிவு செய்யப்படுவதாக பெருமானார் சொன்னாங்க. அப்ப இல்லற வாழ்க்கை கூட இபாதத்தாக சொல்லித்தந்த மார்க்கம் இஸ்லாம். அன்பிருக்கிறவர்களே, நிக்காஹுடைய வாழ்க்கை மிக உயர்ந்த வாழ்க்கை, அது ஒரு தத்துவமான வாழ்க்கை. கணவன் மனைவியில் எப்படி இருக்கு தெரியுமா? கணவராகிய உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன், மனைவியுடைய இதயத்திலே வைக்க வேண்டும். அறிஞர் ஒரு பக்கம் செய்தி எழுதுகிறார்கள், இடதுபுற விழாவினுடைய கோணல் எலும்பிலிருந்து அவர் படைக்கப்பட்டார். ஹதீஸ்ல வருது இல்லையா? அதுக்கு அறிஞர் ஒரு பக்கம் ஒரு செய்தி எழுதுகிறார். ஏன் தெரியுமா? அல்லாஹு தஆலா இடதுபுறத்தினுடைய விழா எலும்பினுடைய அல்லாஹு தஆலா படைச்சான். ஏன் என்று சொன்னால்,
இடதுபுற விழாவுக்கு அருகிலே தான் இதயம் இருக்கிறது. உன்னுடைய மனைவியை இதயத்திலே வைக்க வேண்டும். உன்னுடைய மனைவி எங்க வைக்க? இதயத்திலே வைக்க வேண்டும். அறிஞர் அழகா ஒருவன் சொல்லுவான், அன்பு என்பது உள்ளத்தில் இருக்க வேண்டும், உதட்டில் இருக்கக்கூடாது. கோபம் என்பது உதட்டில் இருக்க வேண்டும், உள்ளத்தில் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. உண்மையான அன்பு என்பது இதயத்திலே இருக்க வேண்டும். வாழ்க்கையை ஃபார்மாலிட்டி இருக்கக்கூடாது. நம்மளை பார்த்தா அப்படியே நல்ல மாதிரி நடிக்கிறது. உங்களை மாதிரி வருமாங்க, அடேங்கப்பா நீங்க வந்தோடனே அது அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு, போனவனா தான் பேசுவான், என்னமோ சரியா. இது அல்ல, இது நயவஞ்சகத்தனம், இது அல்ல. பெருமானா சொல்வான், இரு முகமுடையவன் நரகவாதி பெருமானா சொல்வாங்க. அந்த அன்பு என்பது உள்ளத்திலே இருக்கிற, உதட்டிலே இருக்கக்கூடாது. கோபம் மனிதனுக்கு வர வேண்டும், அது உதட்டிலே இருக்கிற, உள்ளத்தில் இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம இடத்தை வேலை செய்யக்கூடியவராக இருக்கலாம், நம்முடைய மனைவி மக்களாக இருக்கலாம், தப்பு செய்யறாங்க, கண்டிக்கிறோம், உதட்டிலே கண்டித்து விட்டு விட வேண்டும். மனதிலே பூர்த்தி வைத்து வஞ்சக எண்ணம் இருக்கக்கூடாது. சமயம் பார்க்க சந்தர்ப்பம், அதாவது பழி வாங்குவதற்கு சந்தர்ப்பத்தை பார்க்க கூடாது. சரி விடுங்கள். செய்தி என்னவென்று சொன்னால், அறிஞர் நமக்கு எழுதுகிறார்கள், அந்த மனைவியை நீங்கள் இதயத்திலே வைக்க வேண்டும். கணவன் மனைவியுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அறிஞர் மக்கள் இப்படி ஒரு செய்தி எழுதுகிறார்கள், பாலும் நீரும் போல வாழ வேண்டும். ஒரு பேச்சாளர் ஒரு திருமண விழாவிலே பேசுகிற நேரத்திலே சொன்னார், இந்த மனைவி, கணவன் மனைவி இரண்டு பேருமே பாலும் நீரும் போல வாழுக என்பதாக சொன்னார். சொல்லிவிட்டு அதுக்கு விளக்கம் சொன்னார். எப்படி? அந்த பாலிலே தண்ணீரை கலக்கிற நேரத்திலே அந்த இரண்டும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது, பிரித்து காட்டாது. ரெண்டு பேருக்கும் சேர்த்துத்தான் நான் சொல்கிறேன். வெளியிலே பயானை கேட்கின்ற தாய்மார்களுக்கும் சேர்த்துத்தான் நான் சொல்கிறேன். கணவன் மட்டும்தான் சரியா நடக்கும், நாங்கள் எப்படி வேணாலும் இருப்போம் என்பதாக அல்ல. இரண்டு பேருக்கும் இந்த மார்க்க உபதேசத்தை கூறுகிறது. என்ன பெண்களுடைய பயானாக இருந்தால் அவருக்கு சில செய்திகளை சொல்லலாம், வாய்ப்புகளை சொல்லலாம். அந்த பாலும் நீரும் எப்படி கலக்கிற நேரத்தில் ஒன்றோடு ஒன்று இணைந்து கொள்கிறதோ அது பிரிவதும் இல்லை, பிரிக்கவும் முடியாது. அது மாதிரி இவர்கள் இணக்கமாக இருக்க வேண்டும், இணைந்திருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போன எழுதுகிறார்கள், பாலை காய்ச்சுகிற நேரத்திலே பால் பொங்கி எழுகிறது. ஏன் என்று சொன்னால், தன்னிடம் இருக்கின்ற அந்த நீரை பிரிக்கிற காரணத்தினால், எடுக்கிற காரணத்தினால். பால் சுண்டி போகும்ல, சுண்டினா என்ன ஆகும்? தண்ணி வத்தி போகும். தன்னோடு கலந்திருக்கின்ற அந்த தண்ணீரை அது எடுக்கப்படுகிற காரணத்தினால் தான் அந்த பால் கோபத்திலே எழுகிறது. சில சொட்டு தண்ணீரை தெளிக்கிற நேரத்தில் அந்த பால் அமைதியாகி விடுகிறது. அதுபோடு இருக்க வேண்டும். அப்படி சில சொட்டு தண்ணீரை தெளிக்கவில்லை என்று சொன்னால் அந்த பால் பொங்கி அடுப்பையே அணைத்து விடுகின்றது. கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? சுருக்கமாக நான் சொல்கிறேன், இரண்டு பேருமே ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்க வேண்டும். ஒருவர் எந்த காலத்திலுமே விட்டு விலகக்கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. ரெண்டு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். எந்த கட்டத்திலுமே விலக வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடக் கூடாது. அதே மாதிரி யாரிடத்திலே விட்டு கொடுக்க கூடாது. அந்த குறைகள் நமது நாலு சுவருக்குள்ளாக இருக்கிறமே தவிர அதை அடுத்த இடத்தை போய் சொல்லக்கூடாது. பெருமானா சொல்லுவாங்க, லா துகப்பிஹா இல்லா ஃபில் பைத் வலா துஹாஜிரஹா இல்லா ஃபில் பைத். மனைவியை அடுத்தவருக்கு முன்னால் கண்டிக்காதே, மனைவியை விரத்திலே வீட்டை விட்டு வெளியே போகாதே. ஒரு கணவன் எப்படி வெளியிலே போவது தவறோ அதே மாதிரி வீட்டை விட்டு அந்த மனைவியை விரட்டுவோம் தவறு. விரட்டுவதற்கு அனுமதி இல்லை. அவள் பெரும் பாவத்தை செய்தது ஆதாரமாக நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் வீட்டை விட்டு விரட்டலாமே தவிர எடுத்தோன்னு அடிச்சு வெட்டிடுறாங்க. போய் அம்மா வீட்டுக்கு ஓடும், அப்பா வீட்டுக்கு ஓடு. மார்க்கத்தில் அப்படியெல்லாம் ஒரு பெண்ணை நாம் செய்யக்கூடாது பெருமானார் சொல்லுவாங்க. அப்ப எந்த காலத்திலுமே விலக வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கக்கூடாது, விட்டு கொடுக்கவும் கூடாது. என்னதான் சங்கடங்கள் இருந்தாலும் கூட நமக்குள்ளாக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும். மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஒருவருக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு துன்பங்கள் தராமல் இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு அடுத்தவருக்கு, நம்முடைய வாழ்க்கை துணைவிக்கு, மனைவிக்கு கஷ்டம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். அவருடைய உணர்வை நாம் மதிக்க வேண்டும். ஹதீஸ்ல ஒரு செய்தி வருகிறது, நசை ஷரீஃபில் ஒரு வரலாறு வருகிறது. அந்த ஆயிஷா அறிவிக்கிறார்கள், சொல்றாங்க, அலா வஹதீசுக்கும் அன்னி வஅலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, எனக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மத்தியில் நடந்த ஒரு நிகழ்வை உங்களுக்கு சொல்லட்டுமா என்பதாக கேட்டு வரலாறு சொல்றாங்க. உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். என்னுடைய வீட்டுக்கு வர்றாங்க.
என்னுடைய காலுக்கு பக்கத்துல என்ன செய்யறாங்க, உட்கார்றாங்க. இன்னும் சின்ன வீடு தானே, உட்கார்றாங்க. தன்னுடைய காலனை கழட்டி வைத்துக் கொண்டு மேலாடையை கழட்டிட்டு உட்கார்றாங்க. அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, நான் தூங்குவதாக அவர் நினைத்து கொண்டார்கள். ஆனால் தூங்கல, நான் கண்ண மூடி படுத்திருக்கேன். சற்று நேரம் அமர்ந்திருந்தவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சும்ம இன்தஹல ருவைதா, பிறகு மெதுவாக அந்த காலனை எடுத்தார்கள். வாகதரிதாஹு ருவைதா, மேலாடையை என்ன செய்யறாங்க, மெதுவாக எடுத்தார்கள். சும்ம ஃபதஹல் பாப ருவைதா, பிறகு வாசலை லேசாக திறந்தார்கள். வாகரஜ ருவைதா, என்ன செய்யறாங்க, மெதுவா வெளியே போயிட்டாங்க. அதுக்கு பிறகு நாமே பார்த்து அவங்க என்ன செஞ்சாங்க, ஜன்னத்துல் பக்கீல வந்து ரசூலுல்லாஹ் துஆ செய்திருந்தாங்க என்பதாக தொடர்கின்றது. இங்க அறிஞர் பெருமக்கள் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, நான் வருகிற நேரத்திலே மனைவி நயர்ந்து விட்டார்னு சொன்னால் மனைவியினுடைய உறக்கத்தை கூட கெடுக்க கூடாததாக பெருமான் நினைத்தார்கள். இன்னைக்கு நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது, நான் வந்துட்டேன் பையன், அவர் வீட்டுக்குள்ள இவர் நுழைஞ்சிட்டாருன்னா அவ்வளவுதான், ஒரு பெரிய வந்துகிட்டு என்ன செய்யறாரு, ஒரு பெரிய அதிகாரி மாதிரி ஆயிடுறாரு. இவர் முடிச்சிருக்க வரைக்கும் யாரும் தூக்கிடக்கூடாது. இவருக்கு இன்னும் ஒரு பெரிய கொடுமை என்ன கேட்டா, இவருக்கு உடம்பு சரியில்லைங்க, வீட்டுல எல்லாரும் முடிச்சிருக்கணும். வீட்டுல யாருக்கு உடம்பு சரியில்லை இவர் கடுக்கவே மாட்டார். தன் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, என்ன செய்யறாங்க, ஒரே சொல்லுவான், சனியை முடிச்சாலும் கூடாது கட்டி வச்சிருக்காங்க, எப்ப பார்த்தாலும் தலை வலிக்குது கால் வலிக்குதுங்கிறான். ஆனா இவருக்கு கால் வலிச்சுன்னு வைங்களேன், இரவு முழுவதும் கால் செய்ய அமைக்கிட்டே இருக்கணும். சகோதரிகள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அது கற்பனை அல்ல. பெருமானார் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்கள், தன் மூலமாக தன்னுடைய மனைவியினுடைய தூக்கம் கூட கலைந்து விடக்கூடாது. அதுக்காக பொம்பளை கூட அப்படியே எல்லாம் செய்ய தூங்க கணவனுக்கு பணிமுறை செய்யக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல, அதையும் விளங்கிக்கணும். சில நேரங்களிலே நாம் வருகிற நேரத்திலே அந்த மனைவியினுடைய கண்ணேர்ந்து விட்டார்னு சொன்னால் உறக்கத்தை கூட கெடுக்க கூடாது என்ற அந்த பெண்களுடைய உணர்வை புரிந்தவரை பெருமானார். வரலாற்றிலே கூட இன்னொரு செய்தி எழுதுகிறார்கள், சில நேரங்களிலே அவரிடத்தில் ஆலோசனை கேட்பது கூட தவறல்ல. ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள், ஆதிக்கம் செலுத்தியவரெல்லாம் ஒரு சிறந்த கணவனும் அல்ல, அது சிறந்த மனிதரும் அல்ல. நம்ம என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஆதிக்க செலுத்தினா பெரிய ஆளுநராக அல்ல, அன்பின் மூலமாக ஆலோசனையின் மூலமாக சில காரியத்தை ஜெயிக்க முடியும். ஏன்னு சொன்னால் நம்மை விட சில நேரத்திலே மற்ற அறிவாற்றல் படைத்தவர்கள். அல்லாஹ் சொல்வான், ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம், ஒவ்வொரு அறிஞனுக்கு மேல ஒரு அறிஞர் அல்லாஹ் வைத்திருக்கான். ஹுதைபியா ஒப்பந்தம், உம்ராவுக்கு சென்ற 1500 சஹாபாக்கள் ஹுதைபியாவிலே தடுக்கப்படுகிறார்கள். அடுத்த ஆண்டு உம்ராவுக்கு வல்லாமல் என்றால் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லாரும் குர்பானி கொடுத்துட்டு தலையுடைய ரோமத்தை எடுத்துருங்க, வாங்க போகலாம் என்பதாக 3 தடவை பெருமானார் கூறுகிறார்கள். புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ் அது 2731 32 2 ஹதீஸாக இங்கே வருகிறது. 3 தடவை சொல்றாங்க, எந்த சஹாபி செய்யல, செய்யக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல. நான் ஒரு ஆசையோடு ஆர்வத்தோடு வந்து நாம் தடுக்கப்படுகின்றோமே, அவருடைய கோரிக்கை பெருமானார் ஏற்றுக்கொண்டார்களே, போர் செய்தாலும் உம்ராவுக்கு போன்னு நிக்கிறாங்க. பெருமானார் போரை விரும்பவில்லை. போரை விரும்பாத பெருமானார் என்ற தனி தலைப்பில் உங்களுக்கு நான் பேசுகிறேன் இன்ஷா அல்லாஹ். போலான்னு சொல்றாங்க, 3 தடவை சொல்றாங்க, யாரும் கேட்கல. கூடாரத்துக்கு வருகிறார்கள் கவலை தோய்ந்த முகத்தோடு. அந்த பயணத்தில் உம்மு சலமா இருக்காங்க, உம்மு சலமா இருக்காங்க. கேட்டாங்க, என்ன ரொம்ப கவலையா இருக்கீங்க, என்ன நடந்தை கூறுகிறார்கள். உம்மு சலமா சொன்னாங்க, முதல்ல நீங்க அவங்களுக்கு சொல்றீங்க, முதல்ல நீங்க செஞ்சுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. என்ன சொல்றாங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை, ரசூலுல்லாஹ்க்கு நம்ம சொல்றதை இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே என்பதாக. அவங்களுக்கு என்னன்னா, ஏன் ரசூலுல்லாஹ் இதை ஏத்துக்கணும். ஒரு விஷயத்தை பொறுத்த நல்லா விளைவிக்குங்க, ஒவ்வொரு மனிதனுடைய கண்ணோட்டங்கள் ஒவ்வொரு வகையா இருக்கும். ஒரு நிலை இருந்தா நீங்க 6 போடுங்க, 6 போட்டு இங்க இருந்து பார்த்தா அது 6, அங்க இருந்து பார்த்தா 9. ஒவ்வொரு மனிதனுடைய கண்ணோட்டங்கள் சிந்தனைகள் வேறுதான். ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க போர் வேண்டாமே, இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் செஞ்சுட்டு போறோம், உம்ராங்கிறது ஃபர்லா சுன்னத்து. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு, நாம் ஏன் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், போர் செய்தாவது நாம் செய்ய முடியாதா என்பதாக விளக்கத்தில் ஏற்பட்ட பிரச்சனை. உம்மு சலமா அழகா சொன்னாங்க, இது என்ன பிரச்சனை, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அவங்கள்ட்ட ஏன் உங்களை சொல்றீங்க, நீங்க செஞ்சிருக்கீங்க, வேலை முடிஞ்சு. பெருமானார் குர்பானியை கொடுத்தாங்க, தையுடைய ரோமத்தை எடுத்துட்டு மண்ணு செஞ்சாங்க, மதியனா நோய்க்கு புறப்பட ஆரம்பிச்சாங்க, எல்லாரும் திரும்பிட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னு சொன்னால், சில நேரத்திலே மனைவிகளிடத்தில் ஆலோசனை கேட்பது என்பது
சில நேரத்தில் நம்ம ஆலோசனை நான் கேட்கலாம். சில நேரத்தில் அவங்க ஏதாவது விஷயத்தை நமக்கு சொல்றாங்க, நம்ம கவலையா இருக்கவங்க கேட்கறாங்க, என்ன கவலையா இருக்கு வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடாது. ஆதிக்கம் என்பது அல்ல. கேட்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டா சில நேரத்திலே சொல்யூஷன் சொல்வார்கள், அழகான தீர்ப்புகள் சொல்வார், அழகான தீர்வு சொல்கிற அனுபவத்தினுடைய உண்மைகள். அதனால வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டா சில நேரத்தில் அவருக்கு ஆலோசனை செய்யுங்கள். தொடர் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் கூறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.